வணக்கம். இதில் வந்து மை லைஃப்பில் வந்து சேர்ந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகிடுச்சு. இதில் நான் என்னோடய ஒய்ஃபு மொத்தம் 6 ஐடி கணக்கு எடுத்திருக்கேன். முழுக்க வருமானம் எண்ணில் தான் இதில் உள்ளே வந்தேன். ஏன்னா வருமானம் இருந்தால் தான் நம்ம லைஃபும் சேஞ்ச் ஆகும். நான் ஆக்சுவலாக டெய்லர் தான். இந்த டெய்லரில் வந்து எவ்வளோதையும் சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு பெருசாக வருங்கிறது எண்ணம் இல்லை. அதேமாதிரி நம்ம வினித் சார் மாதிரியும் நடராஜ் சார் மாதிரியும் வர்கீஸ் சார் தான் என்ன சொல்லணும். ஏன்னா வர்கீஸ் சார் எனக்கு முன்னாடி கூட சேர்ந்து இன்றைக்கி டக்குன்னு மேலே ஏறி போயிட்டாருன்னா அவர் உழைக்கிறார். அந்த வேலையை செய்ய தான் அதோட பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா வேலை செய்கிறாரு. அதனால் பலன் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் என்னோடய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அது கூட சேர்ந்து எனக்கு வந்து ராஜேஷ் கிருஷ்ணன் சாரும் நம்ம நடராஜ் சாரும் வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருந்ததுனால நானும் ஓரளவுக்கு என் ஐடி கீழே வந்து ஒரு 10-20 பேர் வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன வருமானம் வந்திருக்கு. இப்போ தான் என் அக்கௌண்ட்டை கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. என் மிஸ்ஸஸோட அக்கௌண்ட் பார்க்கும்போது ஒரு டைம் 880 ரூபாய் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1200 ரூபாய் இருக்குது. லாஸ்ட் ஃபைனலில் வந்து 402 ரூபாய் இருக்குது. இது வரைக்கும் நான் என் புக்கை வந்து பதிச்சு பார்க்கல. ஆக்சுவலாக நம்ம பேங்க்கில் வந்து பதிச்சு பார்க்காதனால எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு என் புக்கை பார்க்காதனால எனக்கு அது சரியாக தெரியல. நேற்று தான் வந்து புக்கை பதிச்சு பார்க்கும்போது எம்ஐ லைஃப் ஸ்டைலில் வந்து இவ்வளவு ரூபா கிடச்சிருக்கு. ஏன்னா எனக்கே தெரியாமல் கிடச்சிருக்கு. அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதோட பொருளும் கைக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதில் விற்றுக்கிட்டு இருக்க விற்கிறதுல லாபமும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ புக்கிலையும் தனியாக வந்து எனக்கான ஒரு பைசா இருக்குங்கிறது வந்து உண்மையில் நேற்று தான் சார் பார்த்தேன். அதனால் ஒரு நம்ம லைஃப்பை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு மை லைஃப்ங்கிற ஒரு கம்பெனி எனக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும். நான் எந்த காரணத்தை கொண்டும் நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பொருள், அதாவது ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு அனைத்துமே வந்து மை லைஃப்பில் இருக்கக்கூடிய பொருளை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு விற்பேன். கண்டிப்பாக விற்கிறதோட சேர்த்து நான் யூஸ் பண்ணுறதை வச்சு தான் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி 3-in-1 ஃபேஸ் க்ரீம், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் என் பையனை ஒரு 4-5 போட்டிருக்கான். அவனோட மாற்றங்கள் நல்லா தெரியுது. அதை வச்சே வந்து என் பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதிகப்படியாக விற்கிறது வந்து பேஸ்ட் தான். பேஸ்ட்டு வந்து நான் பழக நாடுகளுக்கெல்லாம் பெருசாக வாங்குறாங்க இல்லையோ, பேஸ்ட்டை வந்து கொடுத்தாச்சுனாலே வந்து அடுத்தடுத்து அந்த பொருள் வாங்குறதுக்கு அவங்க கண்டிப்பாக என்னை தேடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேஸ்ட்டு கொடுத்துருவேன். பேஸ்ட்டை யூஸ் பண்ணாலே வந்து அடுத்து எனக்கு ப்ரெஷ் கொடுங்க, ஹேர் டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இதில் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மை லைஃப் கொடுத்துருக்கு. இன்னொன்று நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறது, இந்த பொருளுக்கும் உனக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இதை வந்து நான் டக்குன்னு எடுத்து சொல்லுவேன். ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்ககிட்ட வந்து எனக்கு காய்ச்சல்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க அதுக்கான ஊசியை போடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த புக்கவே எடுத்து காமிச்சிருவேன். இந்த பொருளில் இன்னொன்னாவது கலந்துருக்கு, இத்தனை % கலந்துருக்கு. அப்போ இது ஒரு டாக்டர் சொல்ல மாட்டாங்க. நமக்கு நம்பிக்கையாக ஒரு பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டில் என்னென்ன கலந்துருக்குங்கிறத வந்து இந்த புக்கை பார்த்துக்க. நான் இப்போ அந்த படிக்காத ஒரு டாக்டர் ஆகிட்டேன். நீ வந்து இந்த புக்கை பார்த்துட்டே வந்து உனக்கு தேவையானதை நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா பொருள் என் கடையிலையும் வாங்கி வச்சுருக்கேன். நானும் விற்றுருக்கேன். கண்டிப்பாக என் மாற்றத்தை நம்ம லைஃப் ஸ்டைல் எம்ஐ வந்து எனக்கு கண்டிப்பாக மாற்றும். ஓகே, நன்றி சார்.